பன்னீர்செல்வம் அப்படின்னு பிருத்விக் அப்படின்ற இறந்த ஒரு 9 வயது குழந்தையினுடைய தந்தை மனு செஞ்சிருக்கிறாரு. அதை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணப்போ நம்ம ட்ரைப் சார்பில் அரவிந்த் ஃபீல்டுக்கே போய் பார்த்தாரு. அந்த வீடியோ நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல அந்த பன்னீர்செல்வம் 6 மாத குழந்தையாக அந்த பையன் இருக்கிறப்பே விட்டுட்டு ஓடின ஒரு நபர் அப்படின்றது மிக தெளிவா தெரியுது. அவங்க அம்மா கணவனால் கைவிடப்பட்ட ஒரு தாய் அப்படின்னு சர்டிபிகேட் வாங்கி தான் அவங்க குடும்பத்தையே நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு டைலர். இப்படி இருக்கிறப்ப ஓடி போன ஒரு நபர் சுடுகாட்டுக்கு இளவுக்கு வந்திருக்கிறாரு. சுடுகாட்டோட அப்படியே ஓடிட்டாரு. இப்படிப்பட்ட நபர் இத்தனைக்கும் அதுல நமக்கு கிடைச்ச தகவல் இல்லைன்னா அந்த பையனுக்கு 9 வயசு 2.5 வயசு இருக்கிறப்பதான் அந்த பையனை ஒரு தடவை பார்த்திருக்கிறார். மீதி இத்தனை ஆண்டுகளாக எட்டி கூட பார்க்காத ஒரு நபர் சுப்ரீம் கோர்ட்ல சிபிஐ விசாரணை கோரி ஒரு மனு போட்டிருக்கிறாரு. அவர் கோயம்புத்தூர்ல ஒரு பிரைவேட் பஸ் டிரைவர் அப்படின்னு நமக்கு தகவல் கிடைச்சிருக்குது. சிபிஐ கோரி மனு போட்டிருக்கிற இந்த விவகாரம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அந்த பையனோட தாய் தெளிவாக சொல்கிறாங்கம்மா, ஷர்மிளா. ஆமாம், இவங்க தாவேக்கால இருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி அவங்க அப்பாரு இந்த பணத்தில் கேட்குறாரு என்னென்ன போது அவன் ஓடி போயிட்டான், அவன் கிடையாது, நான் தான் பார்க்குறேன், லீகல் கார்டியன், சிங்கிள் மதர், அதுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது, அரசு பள்ளியில் படிக்கிறான், அந்த சலுகைகளும் சிங்கிள் மதர்னு சொல்லி பெற்றிருக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன்லாம் அவங்க விவரிக்கிறாங்க. இத்தனைக்கு பிறகும் அந்த அம்மா தெரியாமல் செஞ்சால் கூட அது ஒரு விஷயம். அந்த அம்மா இவ்வளோ தெளிவாக சொன்ன பிறகும் அந்த காசை ஆட்டை போடுறதுக்கு அவன் ஒரு அயோக்கியான்னு தெரியுது, பச்சை அயோக்கியன்னு. அவன் பேரில் இவங்க பெட்டிஷன் போடுறாங்கன்னா, இப்போ பன்னீர்செல்வம் அயோக்கியனா இதை கூட்டின்னு போய் டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் போடுறாங்களே, அவனோட பெரிய அயோக்கியம் இவனான்னு தெரியல எனக்கு. இது 41 உயிர்கள் போயிருக்குது. பலியானவங்களுக்கு நீங்கள் என்ன காசு கொடுத்தாலும் போன உயிர் திரும்ப வரப்போறதில்லை. அந்த குழந்தைகள் இறந்த இதை கேட்க சகிக்கல, அவ்வளோ கொடூரமாக இருக்குது. இந்த 9 வயது குழந்தையும் அப்படிதான் இறந்துருக்குது. அந்த வீடியோலயே நமக்கு கிடைச்ச வீடியோலயே பார்த்துருப்பீங்க. அந்த குழந்தை துண்டை கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஆமாம், அப்போது அவங்களோட இழப்பை ஈடு செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அந்த குடும்பங்கள் அப்படி அந்த 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 வாய் பேச முடியாத பெண் அதை பார்க்க முடியல, அவ்வளோ துயரமாக இருக்குது. அந்த துயரத்தை பயன்படுத்தி இவங்க தங்களை விடுவித்துக் கொள்வதற்கு இல்லை தங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள, உனக்கு சிபிஐ வேணும்னா நீ பெட்டிஷன் போடு, நீ போய் ஆதாடு. அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்னா என்னன்னு தெரியாது, சிபிஐனா என்னன்னு தெரியாது, எஸ்ஐடினா என்னன்னு தெரியாது. அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கு என்ன காசு கொடுத்தாங்களா, எப்படி விலைக்கு வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியல. தகவல் அந்த அம்மாவுக்கே தெரியல. சுப்ரீம் கோர்ட்ல ஏதோ போட்டிருக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு தெரியல. இல்லை, அவங்க ஒன்று சொல்றாங்க பாருங்க, இந்த கேஸ் போடுவதன் மூலமா இந்த காசுல பங்கு கேட்கறதுக்கு அவன் வர்றான், அதுக்காக தான் அவன் திட்டம் போடுறான். அந்த அயோக்கியத்தனத்துக்கு நீ உடந்தையா இருந்து உனக்கு ஒரு பெட்டிஷனர் வேணும்ன்றதுக்காக அந்த குழந்தையை இழந்து தவிக்கக்கூடிய அந்த தாய், அவளுக்கு துரோகம் பண்றீங்களா, நீங்க எல்லாம் உருப்பிடுவீங்களான்னு எனக்கு தெரியல. எவ்வளவு கல் நெஞ்சக்காரங்க, எவ்வளவு அயோக்கியங்க. ரொம்ப ஒடுக்கப்பட்ட நிலையில இருக்கிற அருந்ததியர் சமூகத்தை பெண் அவங்க டைலர் வேலைக்கு தான் போறாங்க. இல்லை, அதை நான் பார்த்தேங்க. இல்லை, என்னுடைய பாயிண்ட் உனக்கு எஸ்ஐடி வேணாம், திமுக வேணாம், இது சரியில்லை, உன்னுடைய சத்துல நீ போய் ஃபைட் பண்ணு. ஏற்கனவே பிள்ளையை பறி கொடுத்தவங்களை வச்சு அவங்க மேல சவாரி பண்ணி இப்போ இந்த பிணத்து வாய்க்கரிசியை வாயில கையோட்டு எடுக்கிறதும் இல்லை, அந்த மாதிரி கேவலமான வேலை இல்லை இது. ஒரு குழந்தைய உடல் மேல நீ தப்பிக்கிறதுக்கு நீ காசு கொடுக்குறேன்ற காரணத்துக்காக அவனை விலை பேசி அப்படி செய்யறதா? இது ரொம்ப அயோக்கியத்தனம். இதை பார்க்கக்கூடியவர்கள், இது விஜய் ரசிகர்களாகவே இருக்கட்டும், அல்லது நீங்க தாவேக்கா உறுப்பினராக இருந்தா இது நியாயமானு சொல்லுங்க. இது அடுக்குமா? அந்த அம்மா சொல்றதை கேளுங்க, அது உண்மை இல்லையா? அதுக்கு இப்போ தாவேக்கா உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல அந்த ஊர்ல இளைஞர்கள், அவங்களே சொல்றாங்க இது அயோக்கியத்தனம். ஆமா, அவன் ஒரு புறம்போக்கு, அவனுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை இந்த பிள்ளைக்கும். இப்போ பிள்ளைக்கு சோறு போட முடியாதவன், பிள்ளைய செத்த போது கூட கூட இருந்து அடக்கம் பண்ண முடியாதவன், அவன் சிபிஐ விசாரணை கேட்கறான். எதுக்கு? சாவுக்கு நீதி கேட்கறதுக்கு. நீதி கேட்கறதுக்கு அவன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறானா? இந்த அயோக்கியத்தனத்தை எங்க போய் சொல்றது? இதை மக்கள் தான் இதை பார்த்து சிந்திக்கணும்.